யாரோட புள்ளன்னு தெரியுமில்ல, நாங்கெல்லாம் யாருன்னு தெரியுமில்ல. 1.5 லட்சம் மக்களின் பிணத்தின் மேல் நின்று மன்னிப்பு கேட்டு வந்திருக்கிறான் அமிர்தன். கொள்கைன்னா என்னன்னு தெரியுமா? கோட்பாடுன்னா என்னன்னு தெரியுமா? முதல்ல பயம்னா என்ன தெரியுமா? பயம் பயம். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேங்க. உங்களுக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, அவங்க எல்லாம் நல்லபடியா வளர்ந்து வரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரோ மிரட்டின மாதிரியும், அதுக்கு என் தேசத்தின் விடுதலை தான் முக்கியம், குடும்பத்தை பத்தி பேசியெல்லாம் என்னை மடக்க பார்க்காதீங்கன்னு ஒருத்தர் சொன்னாரு. அவர் சொன்னாரு. இவரு எல்லா விளம்பரங்கள்லயும் ஏதோ ஒரு விஷயத்த போட்டு ஸ்டார் ஒண்ணு போட்டிருப்பாங்க. அந்த ஸ்டார் என்னடா அப்படின்னு பார்க்க போனா குட்டியா கண்டிஷன் சப்ளை அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரி, என்னவெல்லாம் கண்டிஷன் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்டார போட்டிருப்பாங்கல்ல, அத படிக்க போனா சீமான் போட்டிருக்காருங்க, unconditional. The apologies letter has some stars. That stars contains some conditions. What is that condition னு பார்க்க போனா unconditional. நிபந்தனையற்ற மன்னிப்பு கோருகிறேன். நிபந்தனையற்ற மன்னிப்பு. இனிமே உங்க கட்சி தலைவர் அவருன்னு சொல்லாதீங்க, அவரு தலைவர், மாவீரர். நீங்க இனிமேல் உங்களோட கட்சி தலைவர் பேரை சாவர்கர்னு மாத்திக்கங்க. மன்னிக்க மாட்டாயா உன் மனம் இறங்கி, நான் ஒரு சீமான் நீ ஒரு மன்னிக்க மாட்டாயா. நாத்துக்கு ஏன் மன்னிப்பு கேட்கணும்னு கேட்டா, அந்த விருப்பப்பட்டு பண்ணாங்களா அதுக்கெல்லாம் இங்க மன்னிப்பு கேட்கல, அதை பத்தி எல்லாம் இங்க பேச்சு இல்ல. நான் அவங்கள அப்படி இப்படின்னு பேசிட்டோங்கோ, அதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கொஞ்சம் இப்படி இப்படின்னு எல்லாம் வீடியோல பேசிட்டேன், இதுக்காகவும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காகவும் இதுக்காகவும் வேற எதுக்காக வேணாலும் நீங்க எடுத்துக்கங்க, எதுக்காக வேணா எடுத்துக்கிட்டாலும் என்ற மன்னிப்பையும் கேட்டுக்கங்க. நீங்க சொல்றதுக்கெல்லாம் சரி 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 சரின்னு அம்பிட்டு மன்னிப்பு தான். ஒரு நிபந்தனையும் இல்லைங்க. நம்ம கிட்ட என்ன தப்ப நிபந்தனை? நமக்கு உடனே விருமாண்டி படம் தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு. மன்னிப்பு கேட்கிறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். விஜயலட்சுமி, நீங்க பெரிய மனுஷன் ஆயிட்டீங்க. சீமா, இப்போதான் நீ மனுஷனே ஆயிருக்க. இப்ப நீங்க தைரியமா வீடியோ போடலாம் சீமான். மாமா கெட்டவ இல்ல, உடனே அடுத்த வார்த்தை அதுன்னு தானே நீங்க நினைப்பீங்க. அது இல்ல, ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த இருந்து போட்ட வார்த்தையும் அப்புறம் சட்டை போட்டு பேசுற அந்த 2வது வார்த்தையும் சேர்த்திக்கோங்கோ. மாமா கெட்டவ இல்ல, ரொம்ப நல்லவன். மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். முறையா சீமான் மனுஷனா இருக்காரு. மண்ணா இருந்த ஒருத்தரை மனுஷனா மாத்திருக்காங்க விஜயலட்சுமி. அப்புறம் இதுக்கு ஃபுல் சப்போர்ட் அதர்வ மனோஜுங்க, அது மறக்காம நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா அதர்வ மனோஜ் சொன்னதான் செய்வாரு, செய்யறதான் சொல்லுவாரு அப்படின்னு நம்ம இங்க பேச வேண்டியது இல்ல. ஏன்னா அது சீமானுக்கு நல்லா தெரியும். அன்னைக்கு ஒரு ஆடியோ போட்டேல்ல, நான் இந்த அரம மனோஜுக்கு என்ன பண்ணேன் என்ன பண்ணேன் என்ன பண்ணேன், நானும் அவர்கிட்ட கேட்டேன் என்னங்க உங்களுக்கு அவர் பண்ணிட்டாரு அப்படின்னு. அவர் எனக்கு ஒண்ணும் பண்ணல, ஆனா கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருக்கிறாரு. அதுதான் பணத்துக்கு வேண்டி கண்டதையும் பேசுற ஒரு பைத்தியக்காரனா அப்படியே விட்டுறலாமா? அவனுக்கு தெளிவு வைக்கணும்னு சொல்லிதான் வேலையை ஆரம்பிக்கிறேன்னு சொன்னாரு, தெளிவு வச்சுட்டாரு. ஆனா மனோஜ், நீங்க மன்னிச்சிட்டீங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் அடங்க மாட்டாங்க அவன். இதுல எப்படி அரசியல் பண்ணலான்னு தான் பார்த்தான். ஆனாலும் இந்த தம்பிங்கெல்லாம் சேர்த்து பேசிட்டு இருக்கிறாங்க, அண்ணன் திராவிடத்தின் கடைசி ஆயுதத்தையும் புடுங்கி விட்டார் அப்படின்னு. ஏன்னா நல்லா யோசிச்சு பாருங்கடா. வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மனம்னால நீங்க தானே பேசிட்டு இருந்தீங்க. ஒரு நாள் இல்லனால என்கிட்ட சிக்கிச்சு. அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்பேன், அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் கேட்பேன். இதுல சில தற்குறிகள்லாம் வந்து எங்க அண்ணன் மன்னிப்பே கேட்கலைங்க அப்படிங்கிறாங்க. தம்பி மா இன்னி இப்ப அப்படின்லாம் கேட்க மாட்டாங்க. I am apologies அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும் பாரு. அப்புறம் அந்த அன்கண்டிஷனல் அந்த 4 எழுத்ததுதான் இருக்குது. நானு அவியிட்ட அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் எதுக்கெல்லாம் அப்படின்னு விலாவரியா அது இருக்கு. இனி நானும் என்னை சேர்ந்தவர்களோ, மேற்கொண்டு என்னை சேர்ந்தவர்களோ, கீழ்கண்டு என்னை சேர்ந்தவர்களோ, இனி விஜயலட்சுமி அம்மனி இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டோம், கால் வச்சு கூட படுக்க மாட்டோங்க. மன்னிச்சுக்குங்க. இது வரைக்கும் பேசினதுக்கு, இது வரைக்கும் மன்னதுக்கு, இது வரைக்கும் நடிச்சதுக்கெல்லாம் மன்னிப்பு மன்னிப்பு மன்னிப்பு. இவருதான் அண்ணனாமா, தலைவனாமா, தமிழ் தேசியத்தின் அதுவாமா. இவரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த மணியரசனுக்கு அப்படி இல்ல,
இப்படி சொன்னா உங்களுக்கு புரியாது. அந்த பேமானி அரசன் இருக்கார்ல, அவருக்கு நம்பிக்கையே வருதாமா. உண்மையான தமிழ் தேசத்தை இனிமேதான் அமைப்போம் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸோட. அவரு தமிழ் தேசியத்தை கனவு கண்டாரு, இவரு தமிழ் தேசியத்தை கனவு கண்டாரு, இந்தா அங்க இருக்கிற ஒரு தமிழ் தேசியத்தை கனவு கண்டாரு. இவங்கனால எல்லாம் முடியாம போச்சு. ஏன்னா அவங்க கிட்ட எல்லாம் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸ் இல்ல. அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸோட இருக்கிற ஒருத்தர்னால மட்டும்தான், அதாவது சீமானால மட்டும்தான் கண்டிஷனா அதை செய்ய முடியுங்க. இதுவே வரலாற்றுல மிகப்பெரிய சாதனை தாங்க. தமிழ் தேசியத்தின் தலைவர் பாலியல் வழக்குக்காக மன்னிப்பு 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 நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு. நிபந்தனையற்ற மன்னிப்பு, நிபந்தனையற்ற மன்னிப்பு. காட்டுக்குட்டி சிக்கன் பேசுறு. காட்டுக்குட்டி நான் பேச போறீங்க நீங்க நாளைக்கு. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான், எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் எங்களுக்கெல்லாம் வீரத்தையும் அறத்தையும் மரத்தையும் தரத்தையும் எல்லாத்தையும் ஏன் அன்கண்டிஷனல் அப்பாலஜிஸையும் ஊட்டி வளர்த்த அப்படின்னு பேச போற. காட்டுக்குட்டி மேடை ஏறி மைக்க புடிச்சு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் யார் என்று தெரியுமா, அவன் ஒரு வீரனடா அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டத்துல இருந்து ஒருத்தங்க எந்திரிச்சு நிபந்தனையற்ற மன்னிப்பே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்ட உடனேயும் 2026 எலெக்ஷன்ல எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான சிஎம் ஆக்கிய தீர்வேன்னு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. இனி ஓட்டு கேட்க போகும்போது நாம் தமிழர் கட்சிக்கு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டு ஓட்டு கேட்கிறோம் அப்படின்னா சொல்லுவீங்க. பச்சை மட்டைன்னு ஒண்ணு இருக்கு, அதாவது கிரீன் மட்டை. அந்த கிரீன் மட்டையை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பெண்களை யாராவது தவறா பார்த்தாலோ, தவறா திட்டினாலோ, தவறா பேசினாலோ, இல்ல தவறினாலோ பச்சை மட்டைய வச்சு வெளுத்துடுவேன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. செகண்ட் பீஸ் இருக்காத்தோ, நீங்க எதை பேசினாலும் கவிஞர்கள் 3 தடவை பேசுற மாதிரி நீங்க 2 தடவை பேசுவீங்க. ஆமாங்க ஆமாங்க சொல்லிட்டேன். அதனால பெண்களை பற்றி தவறாக பொதுவெளியில் பேசி நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்ட உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு பச்சை மட்டை இருக்கா இல்லையா? ஏன்னா உங்க கட்சிக்கு கொள்கை தான் முக்கியம், போக்கத்தவனை எல்லாம் புடிச்சு வெளுக்கிறது தான் உங்க வேலைன்னு நீங்க தான் சொல்லிருக்கீங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பலதும் பேசியிருக்கீங்க. அது எல்லாமே இப்ப உங்க அண்ணனுக்கு எதிராக தான் வந்து நின்று இருக்குது. இந்த விஜயலட்சுமி கேஸ்ல எங்க எல்லாம் எப்பெல்லாம் சீமானுக்கு ஆதரவா பேசியிருக்கீங்களோ, நீங்க மட்டும் இல்லைங்க, தம்பிகள் தங்கைகள் எல்லாரும் உட்பட இந்த அனைத்து ஆமைகளுக்கும் அன்பான வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்கா அவரு. உங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டிருக்காரு அவரு பண்ண தப்புக்கு. இப்ப நீங்கெல்லாம் இந்த மொசரக்கட்டையை கொண்டு போய் எங்க வச்சுப்பீங்க? திராவிடத்தின் கடைசி ஆயுதத்தையும் மன்னன் புடுங்கி விட்டார். எங்கிருந்து, எப்போ, எப்படி புடுங்கினாரு? எலெக்ஷன் விஜயலட்சுமியை கூட்டிட்டு வந்து என் பேரை டேமேஜ் பண்றீங்க. கோர்ட்ல சொல்லிருக்கலாம்ல, என்னுடைய நற்பெயருக்கு கலகம் விளைவிக்கிறீர்கள் அப்படிங்கறதையும் கோர்ட்ல சொல்லியிருந்துக்கலாம். ஏன் சொல்லலன்னு தெரியல. எனக்கு ஒரு குழந்தை இருக்கு, எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு, என்னோட வைஃபோட அக்கா பையன் வீட்டுலதான் இருக்கிறான். என்னை பற்றி இதையெல்லாம் அவங்க கேட்கும் போது அவங்களோட நண்பர்கள் கிட்ட அவங்க என்ன பேசுவாங்க? உதாரணத்துக்கு அந்த கிட்டார் வாசிச்ச பையன், அது பெரிய பையன் ஸ்கூலுக்கு போறான், என்னடா தம்பி உங்க சித்தப்பா மன்னிப்பு கேட்டாராமே அப்படின்னு ஃப்ரெண்டு வந்து கேக்குறான். இல்ல அந்த பையன் அப்பான்னு தான் கூப்பிடுறான். என்னப்பா உங்க அப்பா மன்னிப்பு கேட்டாரு அப்படின்னு வந்து கேக்குறான். இப்போ அந்த பையனுடைய மனநிலையை யோசிச்சு பாருங்க. இதை உங்க கோர்ட்ல சொல்லி இருந்திருக்கலாம்ல, நான் எந்த தப்பு பண்ணலன்னு. தப்பே செய்யாதவன், ஒரு மண்டியிடாத மனம், வீழ்ந்து விடாத வீரம், இந்த தேசத்தின் விடுதலைக்கு வேண்டி மட்டும் போராடுகிறவன், மண்வளம் மலைவளம் காடு வளம் வயல் வளம் அந்த வளம் இந்த வளம் எல்லா வளத்தையும் இந்த மக்களுக்காக மீட்டு கொடுப்பதற்கு போராடுகின்ற அந்த மாபெரும் போராளி, போராட்ட குணமிக்கவன், சுயநலம் இல்லாது பொதுநலத்தையே தன்னுடைய உயிர் மூச்சாக கொண்டுள்ளவன். என்ன மசருக்குடா நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டேன்னு நான் கேட்க கூடாது. உன்னை கண்ணை மூடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க அந்த தற்குறிய தம்பிக கேட்கணும். அந்த ஆமைக்கு கேட்பாங்களா? ஆமைக்கு கேக்குறாங்களோ இல்லையோ, நம்ம கேட்டு வைப்போம். இதெல்லாம் கோபத்தோட நினைக்கிறீங்களா? புன்னகையோட. ஏன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல, விரும்மாண்டி. மன்னிப்பு கேக்குறவன் மனுஷன், மன்னிக்கிறவன் பெரிய மனுஷன். விஜயலட்சுமி பெரிய மனுஷன் ஆயிட்டாங்க. சீமா இப்பதான் மனுஷனாயிருக்கான். மண்ணா கடந்த சீமான மனுஷனாக்குனதுக்கு அதர்ம மனசுக்கு நன்றி சொல்லிக்கலாம். அதுவும் புன்னகையோட. நீங்களும் புன்னகையோடையே நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவுகளை கொடுங்க. நன்றி, வணக்கம்.